ஸோ பொண்ணை வந்து நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. பொண்ணை ரெடி பண்ணுற டைம் சாரீ ப்ரீப்ளேட்லாம் எங்களால் எடுக்க முடியல. எனக்கு அதில் வீடியோ எடுக்கிறது பெருசாக கான்சன்ட்ரேட் இல்லை. இது வந்து லாஸ்ட்டாக முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்த வீடியோ இது. ஸோ பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ் ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டுட்டு ஸோ ஃபைனல் மேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்துட்டோம். இது வந்து நான் என்னோடய இன்ஸ்டா ரீல்ஸில் வந்து நான் போடுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ லுக் மலேசியா வெட்டிங்கில் வந்து ஆல்ரெடி இவங்க என்கேஜ்மெண்ட் மலேசியாவில் பண்ணியிருக்காங்க. அங்கே யூஸ் பண்ண சாரீ தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் சாரீ. செகண்ட் சாரீ இருக்குது, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் கலரில் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு மலேசியன் டச்சில் இருக்கும். ஆப்வியஸ்லி மலேசியன் டச் எல்லாமே எப்படி ஏன்னா அவங்க மலேசியா பிரைட் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ராவல் பண்ண வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை, ஏன்னா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும். சேலம்க்கு வந்துட்டு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே நாங்கள் நைட்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு நாங்கள் டின்னர் சாப்பிடல, ஏர்லி மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, டேரெக்டாக வந்து நாங்கள் லஞ்சு தான் சாப்பிட்டோம். ஐ திங்க் அது கூட வந்து அரவுண்ட் 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லஞ்சுக்கும் வந்து நாங்கள் குட்டியாக ஒரு கெட் ரெடி மாதிரி ரெடி ஆக வேண்டியது இருந்துச்சு. ஸோ பாருங்கள் நீங்களே வீடியோவில். இது அவங்களோட செகண்ட் சாரீ, அதாவது நான் சொன்னலையோ ஒயிட் கலர் சாரீ. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் நினச்சதை விட ரொம்ப அழகாக வந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து அவங்க க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஜுவல்லரி வந்து நல்லா பாப் அவுட் ஆகிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெம்பிளில் வந்து முகூர்த்த நேரத்தில் அவங்களுக்கு தாலி கட்டி முடிச்சாச்சு. முடித்த உடனே நாங்கள் டேரெக்டாக அகெயின் அவங்களோட வீட்டுக்கே நாங்கள் வந்து வந்துவிட்டோம். அங்கே வந்து குயிக்காக லஞ்சுக்கு வந்து ரெடியாக போகிறோம். இதுதான் அவங்களோட லஞ்சுக்கான கெட் ரெடி. ரொம்ப குவிக்காக பண்ண வேண்டியதாகிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் தான் பண்ணுறாங்க. அவங்க வீடையும் நான் காட்டுறேன். அவ்வளோ பெரிய வீடு, ரொம்ப அழகாக தோட்டம் எல்லாமே இருந்துச்சு. அந்த வீட்லேயே அவங்க ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சைடு நான்வெஜ் தான் வந்து போடுவாங்க. நான்வெஜ் இல்லாத வந்து எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மதியானம் நைட்டில் இருந்து நாங்கள் சாப்பிடல, இன்றைக்கி மதியானம் தான் நாங்கள் சாப்பிடவே செய்யலாம். ஸோ ஒர்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்களா, இதுதான் வந்து அவங்களோட வீடோட ஃப்ரண்ட் வியூ. இன்னும் ஆக்சுவலி இருக்குது, பெரிய இடம். இது வந்து ஒரு சின்ன இடம் தான் இது. இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழியாக நம்ம வெளியில் போகணும். ஸோ சுற்றியுமே வந்து ஒரு பெரிய தோட்டம் மாதிரி அழகாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது, ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் ஸ்கூல் இல்லையா. நெக்ஸ்ட் டே மண்டே செம்ம டிராஃபிக். நைட்டு வரத்துக்கே வந்து 11 o'clock போல் ஆகிடுச்சு. போனதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு காலையில் நமக்கு ஒரு அனிதா, நம்ம ஃப்ரெண்ட் அனிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட செகண்ட் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். ஸோ அதை அட்டென்ட் பண்ணோம். அது அவங்க வீட்டுக்கு போகிற வழியிலே அவங்க வெளியில் ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய ஹாய் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பார்ட்டி மேக்கப் இருந்துச்சு. அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக உடனே கிளம்பிட்டோம். அவ்வளோதான்.